ஒர்க்குமே நடக்கலைனால. ஆனா இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி 11,600 கோடி ஒதுக்கி அந்த நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்புல திமுக அரசாங்கமே போட்டுட்டது. திமுக அரசாங்கமே போட்டது. அது கிடப்புல போட்டாங்க. அத கிடப்புல போட்டுட்டாங்க. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம், அண்ணா திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டாந்தா மக்களிடத்துல, விவசாய இடத்துல, பொதுமக்கள் இடத்துல நல்ல பெயர் வந்துருன்னு அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. முதற்கட்டமா 930 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. இந்த திட்டத்துடைய நோக்கம் மேட்டூர் அணையில் திறக்கப்படின நீர் 2 கரை, காவிரி கரை 2 பக்கம் இருக்குது. அதிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர், நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி ஆத்துல வந்து கலக்குது. தண்ணி மாசுபடுது. இதனால அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை அங்க ஒரு பேபி கனால் ஏற்படுத்தி செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆத்துல வருது. அதே போல பவானி சாகர்ல வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதி ஆற்றிலிருந்து நீர் வருகின்ற நீர், அதோட பல கிளை நதிகளிலிருந்து வருகின்ற நீர், இதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றில் விட்டு காவிரியில் கலக்கின்ற கடைக்கோட்டில் கடல் கலக்கின்ற வரை சுத்தமான நீர் உங்களுக்கு கொடுக்கிறோம். திருச்சியில் இருக்கின்ற மக்கள் சுத்தமான நீரை பருக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம். அதை கூட நடத்த முடியல இந்த அரசாங்கம். ஏன்னா பல கழிவுகள் அதுல சேரும் போது ரசாயன மாற்றம் ஏற்படுது, உடல் பாதிப்பு ஏற்பட்டு விடும். சுத்தமான நீர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நிலத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பயிர் பாதிக்குது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அரசு தேவையா? குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரணுமா இல்லையா? அந்த அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம கொண்டு போனாங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் ஏரி குளம் குட்டையில தாராளமா விலையெல்லாம் அள்ளிக்கலாம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம்ல, 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். விவசாயிகளுக்கு 2016 பயிர்க்கடன் தள்ளுபடி, 2021 கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. ஒரு 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. பயிர் காப்பீடு திட்டம், இன்னைக்கு விவசாயிகள் நடவு செய்த பயிருக்கு காப்பீடு செஞ்சோம். திமுக ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. பிரமாண்டமான கால்நடை பூங்கா நம்முடைய சேலத்துல தலைவாசல கட்டின மூடி கிடக்குது. அந்த கால்நடை பூங்கா வந்தா கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்கும் போது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாம கொடுக்கிறோம். 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அற்புதமான ஆராய்ச்சி நிலையத்தை மூடி கிடக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிய நன்மை கருதி விவசாயிகளுக்கு இப்படி அதிக பால் கொடுக்கின்ற கறவை பசுகளை அந்த ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும். இங்க இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் பண்ணிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. இந்த அமைச்சர் இந்த துறையில் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சும் இதுவரைக்கும் பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே சட்ட நிதியாக விசாரிக்கப்படும். இந்த விசாரணையில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும்.